அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நீட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற நம்ம காணொலி சேனல்ல இன்றைக்கு நீட் சிலபஸ்ல 17வது அலகு என்ன பாடம் சொன்னா பருப்பொருள் மற்றும் கதிர்வீச்சின் இருமை பண்பு அப்படிங்கிற பாடத்துல இருந்து அலகு 17 ஒரு கேள்வி பார்க்க போகிறோம். ஆங்கிலத்துல டியல் நேச்சர் ஆஃப் மேட்டர் அண்ட் ரேடியேஷன். என்ன கேள்வி சார்? 2021ஆம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. 600 நானோமீட்டர் அலைநீளம் கொண்ட ஒற்றை நிற ஒளி மூலம் ஒன்று 3.3 × 10⁻³ வாட் எனும் திறனுடன் போட்டான்களை உமிழ்கிறது எனில் ஒரு வினாடிக்கு சராசரியாக உமிழப்படும் போட்டான்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 10⁻+18 10⁻+17 16 15 இந்த மாதிரி 4 தெரிவுகள் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. அதை தவிர பிளாங்க் மாறிலி H இருக்கு இல்லையா, அதனுடைய மதிப்பு நமக்கு ஏற்கனவே தெரியும், உங்களுக்கெல்லாம் இருந்தாலும் கொடுத்துருக்காங்க. 6.6 × 10⁻34 ஜூல் செகண்ட். இப்போ திறன் இருக்கு இல்லையா, பவர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். B = Nhν. ஹெச்ங்கிறது என்ன சார்? ஒரு போட்டானின் ஆற்றல். அப்ப அதை என்னால படிக்கணும் என்ன சார் சொன்னோம்? N போட்டான்கள். என்னங்கிறது என்ன சார்? ஒரு நொடிக்கு ஒரு வினாடிக்கு உமிழப்படும் போட்டான்கள். அந்த இத்தனை போட்டான்களை சேர்த்து எவ்வளவு ஆற்றல் தான் கொடுக்கும்? அது அப்ப Nhν அதானே. சரி, அப்ப Nhνங்கிறது இத்தனை N என்கின்ற போட்டான்கள் கொடுக்கக்கூடிய ஆற்றலின் அளவு. என்னங்கிறது ஒரு வினாடிக்கு அப்படிங்கிறதுனால இந்த ஆற்றலும் ஒரு வினாடிக்கு தான். ஒரு வினாடிக்கான ஆற்றல் அதான் என்ன சொல்றோம்? பவர், திறன் என்று சொல்றோம். ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். சரியா? காலத்தை பொறுத்து ஆற்றல் பரிமாறப்படும் வீதத்தை தான் நாம் திறன் என்று சொல்லுவோம். சரி, நமக்கு என்ன சார் கண்டுபிடிக்கணும்? N தான் கேட்டிருக்காங்க. அப்ப N = ஹெச்ங்யூ அந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா P/hν. இந்த ஹெச்ங்யூ அந்த பக்கம் வந்தா P/hν. சரியா? இப்ப N = இப்ப இதுல நியூங்கிறது என்னது சார்? அதிர்வு எண் படிச்சிருக்கோம். இதற்கும் ஒளியினுடைய திசை வேகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஒளியினுடைய திசை வேகம் C = νλ. எந்த ஒரு அலைக்குமே அதுதான் νλ. நியூங்கிறது அதிர்வு எண், லாம்டாங்கிறது அலைநீளம். அப்போ C = νλ அப்படிங்கிறதுல இருந்து நியூவை மட்டும் பிடிச்ச எடுத்தா வரும் C/λ. அப்ப இந்த நியூக்கு பதிலாக C/λ போடும்போது C கீழே வந்துடும், லாம்டா அதுக்கும் கீழே வருதுனால அது நியூமரேட்டர் மேல வந்துடும். ஸோ அப்ப N = Pλ/hc. என்ன சார்? ஒரு வினாடிக்கு உமிழப்படும் போட்டான்கள் அல்லது போட்டான்களின் எண்ணிக்கை. அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. P திறன் கணக்கிலே கொடுத்துருக்காங்க. 3.3 × 10⁻³ வாட். H பிளாங்க் மாறிலி அது உங்களுக்கு தெரியும், அதுவும் கொடுத்துருக்காங்க. 6.6 × 10⁻34 ஜூல் செகண்ட். லாம்டா ஒளியின் அலை நீளம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 600 நானோமீட்டர். அப்ப 600 × நானோமீட்டர் சொன்னா 600 × 10⁻⁻, நானோ அப்படித்தானே, -9 மீட்டர். அதை வேற மாதிரி எழுதுனா 6 × 10⁻⁻7 மீட்டர். என்ன சுருக்க வேண்டியது. அப்ப C என்பது ஒளியின் திசை வேகம். C நம்ம இருக்கு இல்லையா அதுல, அதனால C ஒளியின் திசை வேகம். அதனுடைய மதிப்பு நம்ம படிச்சிருக்கிறோம். 3 × 10⁻+8 மீட்டர். இப்ப இந்த எல்லா மதிப்பையுமே இந்த 1வது சமன்பாட்டில் போட்டானாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். So N = Pλ/hc. N = P எவ்வளவு சார்? 3.3 × 10⁻⁻. லாம்டா எவ்வளவு சார்? 6 × 10⁻⁻. H எவ்வளவு சார்? 6.6 × 10⁻34. C எவ்வளவு சார்? 3 × 10⁻+8. இதுல பாத்தீங்கன்னா இங்க 3 புள்ளி இருக்கு, 26 26. அப்ப 2 இப்படி அடிச்சிடலாம். 1 × 3.3 3.3, 2 × 3.3 6.6. ஸோ ஆக மேல 1 கீழே 2 முடிச்சு போச்சு. மேல பாக்கி என்ன இருக்கு? 6 இருக்கு. அப்ப இங்க 2 வந்துச்சா? 26 மேலையும் 6 கீழையும் 6 அதையும் அடிச்சிடலாம். அப்ப இந்த பவர்கள் மட்டும் தான் இருக்கு. 10⁻³ எழுதிச்சு, 10⁻⁻7 அது எழுதிச்சு. இந்த +8 இருக்கா, அதை மேல கொண்டு வந்தா 10⁻⁻8 அது ஃபுல்லா மேல இருக்கு. கீழே என்ன சார் இருக்கு? 10⁻⁻34. அப்ப மேல மொத்தமா என்ன இருக்கு? 7 3 18 18 10⁻⁻18. கீழே என்ன இருக்கு? 10⁻⁻34. அதை மேல கொண்டு வந்தா என்ன ஆகும்? +34 +34 -18. அப்ப என்ன சார் வரும்? +14. ஸோ 10⁻+14 10⁻+14. ஒரு வினாடிக்கு உமிழப்படும் போட்டான்களின் எண்ணிக்கை 10⁻+14 என்கின்ற 3வது தெரிவு, 3வது ஆப்ஷன், 3வது விடை சரியான விடை. சரியா? ஸோ 10⁻+16 சரியான ஆன்சர். இப்போ நம்ம இதே 17வது அலகுல, அதாவது டியல் நேச்சர் ஆஃப் மேட்டர் அண்ட் ரேடியேஷன், பொருட்களின் மற்றும்
கதிர்வீச்சின் இருமை பண்பு அப்படிங்கிற பாடத்துல நம்ம அடுத்த ஒரு கேள்வி வந்து நம்ம அடுத்த காணொலியில் காணலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.